உலக பிரசித்தி பெற்ற மகாதீபம் இன்னும் சில மணி நேரங்களில் ஏற்றப்பட உள்ள நிலையில் கிரிவல பாதை முழுவதும் பக்தர்கள் கூட்டம் நிரம்பி வழிகிறது. இது குறித்த விவரங்களை நமது செய்தியாளர் சதீஷ் வழங்க கேட்கலாம். சதீஷ், தற்போது அங்கு கள நிலவரம் என்னவாக இருக்கிறது? விவரங்கள். மோனிஷா, உலகமே எதிர்பார்க்கக்கூடிய மகாதீபமானது இன்னும் சில மணி நேரங்களில் 2668 அடி உயரம் கொண்ட மகாதீப மலை மீது ஏற்றப்பட உள்ளது. இந்த மகாதீபத்தை காண தமிழகம் மட்டுமின்றி வெளி மாவட்டம், வெளி மாநிலங்களிலிருந்து கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கும் அதிகமான பக்தர் காலை முதலே குவிந்து வருகிறார்கள். கிரிவல பாதை மற்றும் மாடை வீதி எங்கு பார்த்தாலும் பக்தர்கள் வெள்ளத்தில் நீந்தி பக்தர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறு வருகின்ற அந்த பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளையும் மாவட்ட நிர்வாகம் செய்துள்ளது. 24 இடங்களில் தற்காலிக பேருந்து நிலையங்கள் அமைக்கப்பட்டு அந்த இடங்களில் முழுமையாக அடிப்படை வசதிகள், கழிப்பிடம், குடிநீர் வசதி செய்துள்ளது. அதே போல பக்தர்களுக்கு குறிப்பாக வடக்கு மண்டல காவல்துறை தலைவர் அஸ்ராகார் தலைமையில் 15,000 போலீசார் கடந்த 2 தினங்களாக குவிக்கப்பட்டு அண்ணாமலையார் கோவில் மற்றும் திருவண்ணாமலை நகரம் அனைத்துமே 5 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிற அந்த ராஜகோபுரம் என்ற மாட வீதி இந்த இடத்தில் சாமி தரிசனம் செய்துவிட்டு தான் பக்தர்கள் கிரிவலத்தை தொடங்குவார்கள். அந்த இடங்களில் கூட்ட நெரிசல் அதிகமாக உள்ளதால் தற்போது திருவண்ணாமலை நகர் முழுவதும் ஏஐ தொழில்நுட்பம் கூடிய கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளதால் அந்த கூட்ட நெரிசல் ஏற்படக்கூடிய இடங்களை கண்காணித்து உயர் அதிகாரிகள் தகவல் பேரில் காவல்துறையினர் பக்தர்களை ஒழுங்குபடுத்தி பக்தர்கள் அனைவரும் இந்த இடத்தில் நிற்கக்கூடாது, கிரிவலம் வர வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளார்கள். அதே போல இந்த பக்தர்கள் முழுவதுமே திருவண்ணாமலை நகரம் மற்றும் கிரிவல பாதை முழுவதும் கிட்டத்தட்ட 1020 இடங்களில் நவீன கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு பக்தர்கள் அனைவருமே கண்காணிப்பு வளையத்தில் உள்ளார்கள். அதே போல பக்தர்கள் வருகின்ற அந்த குழந்தைகளுக்கு அட்ரஸுடன் கூடிய அந்த டேக் கட்டிவிடப்பட்டு குழந்தைகளும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என காவல்துறை அறிவுரை வழங்குகிறார்கள். மேலும் இந்த கிரிவலம் வரக்கூடிய பக்தர்கள் எந்தவிதமான சிரமம் இன்றி சாமி தரிசனம் செய்வதற்கான ஏற்பாடுகளை ஒருபுறம் செய்து வருகிறார்கள். மறுபுறம் அண்ணாமலையார் கோவில் மற்றும் மலை மீதும் மகாதீபம் சரியாக 6 மணியில் ஏற்றப்பட உள்ள நிலையில் அதற்குண்டான ஏற்பாடுகளையும் செய்து வருகிறார்கள். மேலும் இந்த வருகின்ற பக்தர்கள் சிரமமின்றி சாமி தரிசனம் செய்வதற்காகவும் திருவண்ணாமலைக்கு செல்வதற்காகவும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் 4762 சிறப்பு பேருந்துகள் திருவண்ணாமலைக்கு இயக்கப்படுகிறது. மேலும் ஆந்திரா இந்த ஆண்டு ஆந்திரா, தெலுங்கானா மாநிலங்களிலிருந்து 500 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக கர்நாடகா மாநிலங்களிலிருந்து 100 சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட்டு வருகிறது. திருவண்ணாமலை நகருக்கு வரக்கூடிய பக்தர்கள் எந்த விதமான சிரமமும் இன்றி சாமி தரிசனம் செய்து அவர்கள் சொந்த ஊருக்கு செல்வதற்கு உண்டான அனைத்து ஏற்பாடுகளையும் மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் செய்து வருகிறது. மோனிஷா.